ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இது சிஸ்லிஸ் கிச்சன். இந்த வாரம் நான் செய்ய போகிறது சிக்கன் ரோஸ்ட். அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன், வெங்காயத்தை நான் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துருக்கிறேன். அது அப்புறம் தயிர், கஸ்தூரி மேந்தி, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மிளகாத்தூள். இந்த எண்ணெய், இந்த வறுத்த எண்ணெய் தான் இது. அப்புறம் சோம்பு, கருவேப்பிலை, இது ரெண்டும் நான் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் குருமிளகு. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் இதில் சிக்கன் வந்துட்டு நல்லா கழுகி மஞ்சள் தூள், வினிகர், உப்பு கொஞ்சம் போட்டு கழுகி வச்சுருக்கிறேன். அதனால நான் மஞ்சள் தூள் போடுறதில்ல. அது கூட இப்போது தயிர், அப்புறமா கஸ்தூரி மேந்தி, கரம் மசாலா பொடி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு கூட போட்டிருக்கிறேன். மிளகாத்தூள், இது காஷ்மீரி மிளகாத்தூள். அப்புறம் இந்த வெங்காயம் நம்ம எண்ணெயில் வதக்கணும் இல்லைங்களா, அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கிறேன். இது கூட கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை ஹவர் நம்ம இதெல்லாம் ஊற வச்சிடலாம். ஒரு அரை ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம இது ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெய்னா ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த கறியை போட்டுடலாம். இப்போ நம்ம இதை நல்லா கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையும் சோம்பு எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, வறுத்தது, அது கூட இந்த குருமிளகு பொடி பண்ணிக்கணும். நம்ம இடிக்கல்ல போட்டு நல்லா இடிக்கணும். அது 2 ஸ்பூன் இருக்கும். அதை நல்லா இதில் போட்டு நல்லா இது பண்ணி நசுக்கி கையிலேயே நம்ம இது பண்ணிக்கலாம். அத்தி அதுல போட்டுடலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. சுவையான சிக்கன் ரோஸ்ட் தயார். இது செஞ்சு பாருங்க, ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். பேச்சுலர் பசங்களுக்கு, வேலைக்கு போறவங்களுக்கு, வீட்டில இருந்து வேலை செய்யறவங்களுக்கு. ஆனால் அரை ஹவர் இது ஊற வச்சுட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். இது கூட நம்ம தக்காளி ரசம், இல்லாட்டி பருப்பு ரசம், ஒன்றும் இல்லாட்டி தயிர் இருந்தால் கூட போதும். அது கூட சேர்ந்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. நன்றி.